அனைவருக்கும் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களை, தொடர்ந்து காலை நேரத்துல தொடர் வேதாகமத்தை வாசிக்கலாம். இந்த நாளில நீதி தலைவர்கள் 10 துவங்கி, நியாயாதிபதிகள் 10 துவங்கி, தோலா அபிமெலேக்கு பின் இஸ்ரேலை விடுவிக்க தோதுவின் புதல்வன் பூவாவின் மகனான தோலா எழுந்தார். அவர் இசக்கார் குலத்தை சார்ந்தவர். அவர் எப்ராயிம் மலையில் சாமீரில் வாழ்ந்து வந்தார். அவர் இஸ்ரேல் மக்களுக்கு 23 ஆண்டுகள் நீதி தலைவராக விளங்கினார். அவர் இறந்து சாமீரில் அடக்கம் செய்யப்பட்டார். யாயிர் அவருக்கு பின் கிளையாத்தை சார்ந்த யாயிர் என்பவர் எழுந்தார். அவர் இஸ்ரேல் மக்களுக்கு 22 ஆண்டுகள் நீதி தலைவராக விளங்கினார். அவருக்கு 30 புதல்வர். அவர்கள் 30 கோவேறு கழுதைகள் மீது சவாரி செய்தனர். அவர்களுக்கு 30 நகர்கள் இருந்தன. அவற்றை அவ்வோத்து யாயிர் என்று இந்நாள் வரை அழைக்கின்றனர். அது கிளையாது நிலப்பகுதியில் உள்ளது. அவர் இறந்து காமோனில் அடக்கம் செய்யப்பட்டார். இப்தா ஆண்டவரின் பார்வையில் தீதெனப்பட்டதை இஸ்ரேல் மக்கள் மீண்டும் செய்ய தொடங்கினர். பாகால்களுக்கும் அஸ்தரோத்துகளுக்கும் சிரியாவின் தெய்வங்களுக்கும் சீதோனின் தெய்வங்களுக்கும் மோவாப்பின் தெய்வங்களுக்கும் அம்மோனிய மக்களின் தெய்வங்களுக்கும் பெலிஸ்தரின் தெய்வங்களுக்கும் ஊழியம் செய்தனர். ஆண்டவரை கைவிட்டனர். அவருக்கு ஊழியம் புரியவில்லை. இஸ்ரேலுக்கு எதிராக ஆண்டவரின் சினம் மூண்டது. அவர் அவர்களை பெலிஸ்தரின் கையிலும் அம்மோனியரின் கையிலும் ஒப்படைத்தார். அவர்கள் அந்த ஆண்டு இஸ்ரேல் மக்களை ஒடுக்கி துன்புறுத்தினர். யோர்தானுக்கு அப்பால் கிளையாதில் இருந்த அம்மோனியர் நிலத்தில் வாழ்ந்த இஸ்ரேல் மக்களை 18 ஆண்டுகள் துன்புறுத்தினர். யூதாவுடனும் பென்யமீனுடனும் எப்ராயிம் வீட்டுடனும் போரிட அம்மோனியர் யோர்தானை கடந்து வந்தனர். இஸ்ரேலர் மிகவும் அல்லலுற்றனர். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம் உமக்கு எதிராக பாவம் செய்தோம், ஏனெனில் நாங்கள் எங்கள் கடவுளாகிய உம்மை விட்டு விலகி பாகாலுக்கு ஊழியம் புரிந்தோம் என்று கூறி கூக்குரலிட்டனர். ஆண்டவர் இஸ்ரேல் மக்களிடம் எகிப்தியரிடமிருந்தும் எமோரியரிடமிருந்தும் அம்மோன் மக்களிடமிருந்தும் பெலிஸ்தரிடமிருந்தும் நான் உங்களை விடுவிக்கவில்லையா? சீதோனியரும் அமலேக்கியரும் மாகோனியரும் உங்களை நசுக்கிய பொழுது நீங்கள் என்னை நோக்கி கூக்குரலிட்டீர்கள். நான் உங்களை அவர்கள் கையிலிருந்து விடுவித்தேன். ஆனால் நீங்கள் என்னை விட்டு விலகி வேற்று தெய்வங்களை வணங்கினீர்கள். ஆகவே நான் உங்களை மீண்டும் விடுவிக்க மாட்டேன். நீங்கள் தேர்ந்தெடுத்த தெய்வங்களிடமே சென்று கூக்குரலிடுங்கள். அவர்கள் உங்கள் துன்ப வேளையில் உங்களை விடுவிக்கட்டும் என்றார். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம், நாங்கள் பாவம் செய்தோம், உம் பார்வையில் நல்லதெனப்பட்டதை எங்களுக்கு செய்யும், இன்று எங்களை விடுவித்தரலும் என்று வேண்டினர். அவர்கள் தங்களிடையே இருந்த வேற்று தெய்வங்களை அகற்றி ஆண்டவருக்கு ஊழியம் புரிந்தனர். எனவே அவர் இஸ்ரேல் மக்களின் துன்பம் குறித்து வருத்தமுற்றனர். அம்மோனியர் ஒன்று திரண்டு கிளையாதில் பாளையம் இறங்கினர். இஸ்ரேல் மக்கள் ஒன்று கூடி மிஸ்பாவில் பாளையம் இறங்கினர். மக்களும் கிளையாதின் தலைவர்களும் ஒவ்வொருவரும் தம் நண்பரிடம், அம்மோனியருக்கு எதிராக யார் போரிட தொடங்குகின்றானோ அவனே கிளையாது வாழ் மக்கள் அனைவருக்கும் தலைவனாக இருப்பான் என்றனர். கிளையாதை சார்ந்த இப்தா வலிமை மிக்க போர் வீரர். அவர் ஒரு விலைமாதின் மகன். இப்தா கிளையாத்துக்கு பிறந்தவர். கிளையாதின் மனைவியும் அவருக்கு புதல்வரை பெற்றெடுத்தாள். அம்மனைவியின் புதல்வர் பெரியவர்கள் ஆனதும் இப்தாவை துரத்திவிட்டனர். அவர்கள் அவரிடம், எங்கள் தந்தையின் வீட்டில் உனக்கு பங்கு இல்லை, ஏனெனில் நீ வேறொரு பெண்ணின் மகன் என்று கூறினார். இப்தா தம் சகோதரர்களிடமிருந்து தப்பி ஓடி தோபு நாட்டில் வாழ்ந்து வந்தார். வீணர்கள் இப்தாவுடன் சேர்ந்து கொண்டு அவருடன் திரிந்தனர். அம்மோனியர் இஸ்ரேலுடன் போர் தொடுத்த பொழுது கிளையாதின் பெரியோர்கள் இப்தாவை தோபிலிருந்து கூடிவர சென்றனர். இது 11ஆம் பகுதி. அவர்கள் இப்தாவிடம், நீர் வந்து எங்களுக்கு தலைவராக இரும், அம்மோனியருக்கு எதிராக நாம் போரிடுவோம் என்றனர். 7ஆம் திருவாக்கியம். இப்தா கிளையாதின் பெரியோர்களிடம், நீங்கள் என்னை வெறுக்கவில்லையா? என் தந்தையின் வீட்டிலிருந்து என்னை வெளியே துரத்தவில்லையா? நீங்கள் துன்புறும் இந்நேரத்தில் மட்டும் ஏன் என்னிடம் வருகிறீர்கள் என்று கேட்டார். கிளையாதின் பெரியோர்கள் இப்தாவிடம், அதனால் தான் நாங்கள் உம்மை அழைத்து செல்ல வந்துள்ளோம்.
எங்களுடன் வந்து அம்மோனியருடனும் போரிடும். நீங்கள் எங்களுக்கு கீலேயாதில் வாழும் அனைவருக்கும் தலைவராக இருப்பீர் என்றனர். யிப்தா கீலேயாதின் பெரியோர்களிடம், நீங்கள் அம்மோனியருடன் போரிடுவதற்காக என்னை அழைத்து செல்ல வந்திருக்கின்றீர்கள். ஆண்டவர் அவர்களை என்னிடம் ஒப்புவித்தால் நான் உறுதியாக உங்கள் தலைவனாக இருப்பேன் என்றார். கீலேயாதின் பெரியோர்கள் யிப்தாவிடம், நீர் கூறியபடி நாங்கள் செய்வது உறுதி. ஆண்டவரே நமக்கிடையே சாட்சியாக இருப்பார் என்றனர். யிப்தா கீலேயாதின் பெரியோர்களுடன் புறப்பட்டு சென்றார். மக்கள் அவரை தங்கள் தலைவராகவும் போர் தளபதியாகவும் ஏற்றுக்கொண்டனர். யிப்தா மிஸ்ஸாவில் ஆண்டவர் திருமுன் தம் காரியங்கள் அனைத்தையும் பற்றி கூறினார். யிப்தா அம்மோனிய மன்னரிடம் தூதரை அனுப்பி, எனக்கும் உமக்கும் இடையே என்ன வழக்கு? நீர் ஏன் எனக்கு எதிராக வந்து என் நிலத்தில் போரிடுகின்றீர் என்று கேட்டார். அம்மோனியரின் மன்னன் யிப்தாவின் தூதரிடம், இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியே வருகையில் அர்னோனிலிருந்து யாபோக்கு வரை யோர்தான் வரையிலும் என் நிலத்தை பறித்து கொண்டனர். அப்பொழுது அவற்றை சமாதானமாக திருப்பிக் கொடும் என்றார். யிப்தா தூதரை மீண்டும் அம்மோனிய மன்னனிடம் அனுப்பி அறிவித்தது. யிப்தா கூறுவது இதுவே: இஸ்ரேலர் மோவாபியரின் நிலத்தையோ அம்மோனியரின் நிலத்தையோ பறித்து கொள்ளவில்லை. ஏனெனில் அவர்கள் எகிப்திலிருந்து வெளியேறி வருகையில் இஸ்ரேல் பாலைநிலத்தில் நடந்து செங்கடலுக்கு பின்னர் காதேசுக்கு வந்தனர். இஸ்ரேலர் ஏதோமின் மன்னனுக்கு, நாங்கள் நாட்டை கடக்க அனுமதி அளியும் என்று தூதரிடம் சொல்லி அனுப்பினர். ஏதோமின் மன்னன் அதை கேட்கவில்லை. மோவாபு மன்னனிடமும் அனுப்பினர், அவனும் இசையவில்லை. எனவே இஸ்ரேலர் காதேசில் தங்கினர். பின்னர் அவர்கள் பாலை நிலத்தில் ஏதோம் நாட்டையும் மோவாபு நாட்டையும் சுற்றி சென்று மோவாபின் கிழக்கு பகுதிக்கு வந்தனர். அங்கு மோவாபின் எல்லையான அர்னோனின் அக்கறை பகுதியில் தங்கினர். மோவாபின் எல்லைக்குள் கால் வைக்கவே இல்லை. இஸ்ரேலர் எஸ்போனில் ஆட்சி செய்த எமோரிய மன்னன் சீகோனிடம் தூதரை அனுப்பினார். இஸ்ரேலர் அவனிடம், நாட்டை கடந்து எம் இடத்தை அடைய அனுமதி தாரும் என்று வேண்டினர். ஆனால் சீகோன் இஸ்ரேலரை நம்பாததால் அவர்களை தன் எல்லைக்குள் விடாது தன் மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி யாகசிவில் பாளையம் இறங்கி இஸ்ரேல் மக்களுடன் போர் புரிந்தான். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் சீகோனையும் அவன் மக்கள் அனைவரையும் இஸ்ரேலரின் கையில் ஒப்புவித்தார். இஸ்ரேல் எம்மோரியரை வென்று அவர்கள் வாழ்ந்த அந்த நாட்டை உரிமையாக்கி கொண்டனர். அர்னோனில் இருந்து யாபோக்கு வரை, பாலை நிலத்திலிருந்து யோர்தான் வரை இருந்த எமோரியரின் நாடு முழுவதையும் இஸ்ரேலர் உரிமையாக்கி கொண்டனர். இப்பொழுது இஸ்ரேலரின் கடவுளாகிய ஆண்டவர் எமோரியரை தம் மக்கள் இஸ்ரேலின் முன்னிலையில் இருந்து துரத்தி இருக்க அந்த நாட்டை உரிமையாக்கி கொள்வது எப்படி? கடவுளாகிய கேமோசு உமக்கு உடமையாக கொடுத்தது நீர் உரிமையாக்கி கொள்ள மாட்டீரா? அவ்வாறே எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களுக்கு உடமையாக கொடுத்ததை நாங்கள் உரிமையாக்கி கொள்ளாதது இருப்போமா? நீர் மோவாபின் மன்னன் சிப்போரின் மகன் பாலாக்கை விட சிறந்தவரா? அவன் இஸ்ரேலருடன் எப்பொழுதாவது வழக்காடினானா அல்லது அவர்களோடு போரிட்டானா? இஸ்ரேலர் எஸ்போனிலும் அதன் சிற்றூர்களிலும் அரோயேரிலும் அதன் சிற்றூர்களிலும் அர்னோனின் கரைகளில் இருந்த எல்லா நகர்களிலும் 300 ஆண்டுகள் வாழ்ந்திருக்க இவ்வளவு காலமாய் நீர் ஏன் அவற்றை திரும்ப எடுத்து கொள்ளவில்லை? நான் உமக்கு தீங்கிழைக்கவில்லை, ஆனால் நீர் எனக்கு எதிராக போர் தொடுத்து தீமை விளைவிக்கின்றீர். நீதி வழங்கும் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கும் அம்மோனிய மக்களுக்கும் இடையே நின்று நீதி வழங்கட்டும். அம்மோனியரின் மன்னன் தனக்கு யிப்தா சொல்லி அனுப்பிய வார்த்தைகளை ஏற்கவில்லை. ஆண்டவரின் ஆவி யிப்தாவுக்கு அருளப்பட்டது. அவர் கிளையாதையும் மனாசேயையும் கடந்து கிளையாதிலிருந்து மிஸ்போவை கடந்து அங்கிருந்து அம்மோனியரை நெருங்கினார். யிப்தா ஆண்டவருக்கு ஒரு நேர்ச்சை செய்தார். நீர் அம்மோனிய மக்களை என் கையில் ஒப்புவித்தால் அவர்களிடமிருந்து நான் வெற்றியோடு திரும்பும் பொழுது யார் என்னை சந்திக்க என் வீட்டு வாயிலிருந்து புறப்பட்டு வருகின்றாரோ அவர் ஆண்டவருக்கு உரியவர். அவரை கொண்டு வந்து எரிபலி ஆக்குவேன். யிப்தா அம்மோனியருடன் போரிடச் சென்றார்.
ஆண்டவர் அவர்கள் கையில் ஒப்புவித்தார். இப்தா அரோயேரில் இருந்து மின்னித்து அருகாமை வரை 20 நகர்களையும் ஆபல் கெராமிம் வரை இருந்த பகுதிகளையும் அடித்தார். இஸ்ரேல் முன்னிலையில் அம்மோனியர் அடக்கப்பட்டனர். இப்தாவின் புதல்வி இப்தா மிஸ்மாவிலிருந்து தம் வீடு திரும்பினார். இதோ அவள் மகள் மேலதாளத்துடன் நடமாடிக்கொண்டு அவரை சந்திக்க புறப்பட்டு வந்தாள். அவள் அவருடைய ஒரே மகள், அவருக்கு வேறு மகனோ மகளோ இல்லை. அவர் அவளை பார்த்தார். தம் உடைகளை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, நீ எனக்கு மோசம் செய்து விட்டாயே, நீ என்னை துன்பத்திற்கு ஆளாக்கி விட்டாயே, நான் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டேனே, அதை நான் மாற்ற முடியாதே என்றார். அவர் அவரோட அப்பா, நீங்கள் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வாக்கின்படி எனக்கு செய்யுங்கள். ஏனெனில் ஆண்டவர் உங்கள் எதிரிகளான அம்மோனியரை உங்களுக்காக பழி வாங்கி விட்டார் என்றார். அவள் தந்தையிடம், என் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள், 2 மாதங்கள் என்னை தனியாக விடுங்கள், நான் மலைகளில் சுற்றித்திருந்து என்னை கண்ணிமை குறித்து என் தோழியருடன் துக்கம் கொண்டாடுவேன் என்றாள். அவள் சென்று வா என்று சொல்லி அவளை 2 மாதங்களுக்கு அனுப்பி வைத்தார். அவள் தன் தோழியருடன் சென்று தன் கண்ணிமை குறித்து மலை மீது துக்கம் கொண்டாடினாள். 2 மாதங்கள் முடிந்த பின் அவள் தன் தந்தையிடம் வந்தாள். அவர் தாம் செய்திருந்த நேர்ச்சையின்படி அவளுக்கு செய்தார். அவள் ஆணுறவு கொள்ளவே இல்லை. அன்று முதல் இஸ்ரேல் மகளிர் ஆண்டுதோறும் 4 நாள்கள் கேளையாதை சார்ந்த இப்தாவின் மகளுக்காக துக்கம் கொண்டாடுவது இஸ்ரேல் வழக்கமாயிற்று. 12ஆம் பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம். இப்தாவும் எப்பிராயிம் மக்களும். எப்பிராயிம் மக்கள் ஒன்று திரண்டு சாப்போனை கடந்து சென்று இப்தாவிடம், எங்களை உம்முடன் செல்ல அழைக்காமல் நீர் ஏன் அம்மையுடன் போர் புரிய சென்றீர் என்று கேட்டனர். உமக்கு எதிராக நாங்கள் உம் வீட்டை நெருப்பில் எரிப்போம் என்றனர். இப்தா அவர்களிடம், அம்மோனியருடன் எனக்கும் என் மக்களுக்கும் பெரும் சச்சரவு ஏற்பட்ட பொழுது நான் உங்களை உதவிக்கு அழைத்தேன். நீங்கள் என்னை அவர்கள் கையிலிருந்து விடுவிக்கவில்லை. நீங்கள் என்னை விடுவிக்க வரவில்லை என கண்டு நான் உயிரை கையில் பிடித்து கொண்டு அம்மோனியரிடம் சென்றேன். ஆண்டவர் அவர்கள் என் கையில் ஒப்புவித்தார். இப்படி இருக்க இன்று நீங்கள் என்னோடு சண்டையிடவா வருகிறீர்கள் என்று கேட்டார். இப்தா கிளையாதின் எல்லா ஆள்களையும் ஒன்று திரட்டி எப்பிராயிமுக்கு எதிராக போரிட்டார். கிளையாதியர் எப்பிராயிம் மக்களை கொன்றனர். ஏனெனில் அவர்கள், கிளையாதியரே, எப்பிராயிமுக்கும் மனாசேக்கும் இடையில் வாழும் நீங்கள் எப்பிராயிமில் இருந்து தப்பி ஓடி வந்தவர்கள் என்று பழித்துரைத்திருந்தனர். கிளையாதியர் எப்பிராயிமுக்கு உரிய யோர்தானின் தொங்கு பாலங்களை கைப்பற்றி கொண்டனர். எப்பிராயிமில் இருந்து தப்பி ஓடியவர்களுள் ஒருவன், நான் கடந்து செல்கிறேன் என்று சொன்னால், கிளையாதியர் அவனிடம், நீர் எப்பிராயிமை சார்ந்தவனா என்று கேட்பர். அவன் இல்லை என சொன்னால் அவர் அவரிடம் ஷீபோலத்து என்று சொல் என்பர். அவன் சீபோலத்து என்பான். அவ்வார்த்தையை அவர்களால் சரியாக உச்சரிக்க முடியாத உடனே அவர்கள் அவனை பிடித்து யோர்தானின் வழித்தடங்களில் கொல்வர். இவ்வாறு அவர்கள் எப்பிராயிம் மக்களில் 42,000 பேரை கொண்டனர். இப்தா 6 ஆண்டுகள் இஸ்ரேலில் நீதி தலைவராக விளங்கினார். கிளையாதை சார்ந்த இப்தா இறந்து கிளையாதின் நகர் ஒன்றில் அடக்கம் செய்யப்பட்டார். இப்சான், ஏலோன், அப்தோன். அவற்றுக்கு பின் பெத்லேகேமை சார்ந்த இப்சான் இஸ்ரேலில் நீதி தலைவராக விளங்கினார். அவருக்கு 30 புதல்வரும் 30 புதல்வியரும் இருந்தனர். அவர் தம் புதல்வியரை வேற்றினத்தாருக்கு மணமுடித்து வைத்தார். வேற்றினத்து பெண்கள் 30 பேரை தம் புதல்வருக்கு மணமுடித்து வைத்தார். அவர் 7 ஆண்டுகள் இஸ்ரேலின் நீதி தலைவராக விளங்கினார். இப்சான் இறந்து பெத்லேகேமில் அடக்கம் செய்யப்பட்டார். அவருக்கு பின் செபுலோனை சார்ந்த ஏலோன் 10 ஆண்டுகள் இஸ்ரேலில் நீதி தலைவராக விளங்கினார். செபுலோனை சார்ந்த ஏலோன் இறந்து செபுலோன் நிலப்பகுதியில் இருந்த அயலோனில் அடக்கம் செய்யப்பட்டார். அவருக்கு பின் பிராத்தோனாகிய இல்லேலின் மகன் அப்தோன் இஸ்ரேலின் நீதி தலைவராக விளங்கினார். அவருக்கு 40 புதல்வரும் 30 பேரன்களும் இருந்தனர். அவர்கள் 70 கோவேறு கழுதைகள் மீது சவாரி செய்தனர். அவர் 8 ஆண்டுகள் இஸ்ரேலின் நீதி தலைவராக விளங்கினார்.
பிராத்தோனனாகிய இஸ்ரேலின் மகன் அப்தோன் இறந்து அமலேக்கரின் மலைநாட்டு எப்ராயிம் நிலப்பகுதியில் இருந்த பிராத்தோனில் அடக்கம் செய்யப்பட்டார். இந்த நாளிலே வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நீதி தலைவர்கள் 10, 11 மற்றும் 12ஆம் பகுதிகள் வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதாக்காலம் உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மை நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.